விசேட மாவட்ட விவசாய குழு கூட்டம் மன்னர் அரசாங்க அதிபர் தலைமையிலே நடைபெற்றிருக்கின்றது. உண்மையிலே இந்த விசேட கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்ததன் உண்மையான நோக்கம், நாங்கள் எல்லோரும் அறிந்த வகையிலே இந்த எல்னினோ காலநிலை தாக்கம் ஒரு விவசாயத்துறையிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற அடிப்படையிலே அதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு விவசாயிகளுக்கு போதிய அறிவுறுத்தல்களையும் விழிப்புணர்வையும் வழங்கி அதனூடாக இந்த காலநிலைக்கு சவாலை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பயிற்சியை திட்டமிடலை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காலநிலை தாக்கமானது 26-27ஆம் ஆண்டு வரை தொடரும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் தேசிய மட்டத்திலும் அதேவேளை ஏனைய பிரதேசங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுடைய மாகாணத்தினுடைய நாங்கள் பங்குதாரர்களுடான ஒரு விசேட கூட்டத்தை ஏற்பாடு செய்து இதை எவ்வாறு இந்த காலநிலை தாக்கத்தை எதிர்கொள்வது தொடர்பான ஒரு விசேட கலந்துரையாடல், அது விவசாயம், நீர்ப்பாசனம், கால்நடை மற்றும் அதனோடு இணைந்த நிறுவனங்கள், அத்தோடு பல்கலைக்கழகங்கள் சார்ந்த விரிவுரையாளர்களை அழைத்து நாங்கள் இந்த விசேட ஏற்பாட்டு கூட்டத்தை செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் ஒரு விசேட மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு சூழ்நிலை அதற்கு நில பயன்பாடு அந்த நில சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே மாவட்ட விவசாய திட்டமிடலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான விசேட இந்த மாவட்ட விவசாய குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதனூடாக அந்த விவசாய திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அநேக மன்னார் மாவட்டத்தின் முதலாவது கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் எதிர்கொண்டது போல உண்மையிலே இதிலே ஒரு வறட்சி ஏற்படுகின்ற பட்சத்திலே உண்மையிலே நீர் தேவை ஒரு மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. அந்த அடிப்படையில நீரை பொறுத்தவரையில் என்னுடைய அடிப்படையாக மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார தேவைக்கு முக்கியமாக இருக்கின்றது. அதேவேளை உணவு உற்பத்தியிலும் நீருடைய பங்கு மிக முக்கியமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் மக்களுடைய வாழ்வாதார தேவைக்காக நீரை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேவேளை விவசாயத்துக்கான நீரையும் நாங்கள் சிக்கனமாக எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்பது தொடர்பான விடயத்திலே நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. அத்தோடு இந்த உணவு உற்பத்தி உங்களுக்கு தெரியும், ஒரு விவசாயத்தை பொறுத்தவரையிலே அந்த நீரின் உணவு உற்பத்தியை பொறுத்தவரை நீரின் தேவை மிக முக்கியமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அந்த உணவு உற்பத்தியை நாங்கள் நிச்சயமாக உணவு உற்பத்தியை நாங்கள் சீராக மேற்கொள்கின்ற பட்சத்திலே தான் உண்மையிலே இந்த மாவட்டத்தினுடைய உணவு தேவை நிலத்தை செய்ய முடியும். அதனூடாக தன்னிலகிய உணவு உற்பத்தியை நாங்கள் ஏனைய மாவட்டங்களுக்கும் அதை பங்கு கொடுத்து நாங்கள் அந்த உணவு உற்பத்தியினுடைய பாதிப்பை இல்லாமல் பண்ணுவதற்கான நடவடிக்கைகளை கூட நாங்கள் மேற்கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே உண்மையிலே நாங்கள் பல வேறு திட்டங்களை எதிர்பார்க்கின்ற கொண்டு நீரை சிக்கனமாக பயன்படுத்துகின்ற விவசாய முறைகள் எவ்வாறு மேற்கொள்வது, அதேவேளை கிடைக்கப்படுகின்ற மழை நீரை எந்த அளவு தூரம் நாங்கள் உயர்ந்த அளவு பட்ச நீரை எவ்வாறு நாங்கள் சேமிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் குளங்களை அபிவிருத்தி செய்வதற்காக மேற்கொள்ள தொடர்பான வேலை திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பல முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அத்தோடு குறிப்பாக இந்த பெரும்போக நெல் பயிற்சிகை, அது வடக்கு மாநிலத்தினுடைய பிரதான உற்பத்தியாக நெல் இருக்கின்றபடியால் அந்த பெரும்போக நெல் உற்பத்தி அதேபோல ஏற்கனவே நாங்கள் சிறுபோகத்தை நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம். ஆக அந்த அடிப்படையில் பெரும்போக நெல் உற்பத்தியை நாங்கள் வெற்றிகரமாக அதை நிறைவு செய்வதற்கு அதை சரியான முறையிலே வழிப்படுத்தி அதிலும் உச்சவரத்திலே பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடர்பான ஆலோசனை நாங்கள் இந்த கூட்டத்தை நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். அந்த அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் இந்த கூட்டம் உண்மையிலே ஒரு முக்கியமான கூட்டமாக அமைந்திருக்கின்றது. அதிலே குறிப்பாக அரசாங்க அதிபரை கேட்டவுடனே உண்மை அந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் அறிந்து அதை முதல்நிலைப்படி இந்த கூட்டத்தை அரசாங்க அதிபர் உடனடியாக ஏற்படுத்தினார். இந்த சந்தர்ப்பத்தில் விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.